குட் மார்னிங். மெயினாக வந்து இந்த RH நெகட்டிவ் மதர், பாசிட்டிவ் ஃபாதர் இருந்தால் இந்த மாதிரி குழந்தை பிறகு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலும் வந்து இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் அதிகமாக உள்ள ஃபேமிலியில் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய 100% வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த மெடிக்கலில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மை நோய் தாக்கும்போது இதுமாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிறகு வந்து இந்த குழந்தை பிறப்பின் போது நார்மல் இல்லாமல் அப்நார்மலாக பிறக்கும்போது இந்த டிசாபிலிட்டி குழந்தைங்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உதாரணம் சொல்கிறது போனால் இந்த குழந்தைங்கள் வந்து நார்மலாக பிறக்கிறத விட குழந்தை குறுக்கு இருக்கிறது, தொப்புள் கொடி சுற்றி பிறக்கும் குழந்தை, பிறக்கும்போது கிரை இல்லாத பிறக்கிற குழந்தை, இதுமாரிலாம் அதெல்லாம் ஒரு இதுமாரி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அந்த இயரிங் எம்பெட்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மெயினாக சொல்லப்போனால் 4 வகை. தேர் ஆர் 4 டைப்ஸு. நம்பர் 1 வந்து மைல்டு, ரெண்டாவது வந்து மாட்ரேட், டோட்டல், ப்ரொஃபவுண்டு. அதாவது இந்த மைல்டு மாட்ரேட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து இயரிங் இடைப்பாடு பொருத்தி நம்ம பேச வைக்கலாம், அவங்கள கேட்க வைக்கலாம். இந்த ப்ரொஃபவுண்டு டோட்டலாக வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வேறு வகையில் அவங்களுக்கு வந்து ஓரலாக தான் நம்ம பேச முடியும். எதுவுமே சைகை மூலியமோ அந்த வாய் வழி மூலியமோ நம்ம அவங்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து பேச வைக்கலாம். பெரும்பாலும் வந்து இந்த ஊமை பசங்கன்னு சொல்லும்போது அதாவது காது கேளாத குழந்தைகளுக்கு வந்து இங்கே கேட்காதனால அதுங்க வாய் பேச முடியாது. பெரும்பாலும் வாயை திறந்தாலும் ஏதாவது ஒரு சவுண்டு கராமுறா ஏதாவது சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு வந்து தெளிவாக இருக்காது, பேச்சு தெளிவாக இருக்காது. அதனால் வந்து ஸ்பெஷலியாக டீச்சர்ஸ் பயன்படுத்தி அவங்கள வந்து இந்த கண்ணாடி முன்னே உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்பீச் கரெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். முதல்ல வந்து வவல்ஸு சார்ட்டை பார்த்து சொல்லு, இந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃபேமிலிஸ் அந்த நேம் வச்சு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி பேச்சு வர வைப்போம். அதே போல் அந்த ஸ்பீச் பாக்ஸ் வச்சு அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த டங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காட்டும். இப்போ வந்து அம்மா, அப்பா, ஆடு, இலை அப்படி வந்து பொறுமையாக சொல்லி அதை வந்து அந்த நாக்கை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வைப்போம். இப்போ வந்து அம்மா ஆ சொல்லு, ஆ தொரை அம்மா அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து சில குழந்தைங்களுக்கு மூச்சு விட முடியாது, அவங்களுக்கு ப்ளோயிங் எக்ஸசைஸ் கொடுப்போம். அதாவது வந்து மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பலூன் ஊத சொல்லுவோம், விசில் ஊத சொல்லுவோம். இதெல்லாம் நல்லா ப்ளோயிங் பண்ண சொல்லிட்டு பெரும்பாலும் அந்த ரெஸ்பிரேஷன் நல்லா கொடுத்துட்டு ரெஸ்பிரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது அந்த ரெஸ்பிரேஷன் தெரப்பி கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸ் வந்து நாங்கள் சொல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க. இதில் பல கஷ்டங்கள் மத்தியில் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி நல்லா பேச அவங்களுக்கு பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். பெரும்பாலும் நாக்கு மடித்து அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து கிளியராக வர்றதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பண்ணி அதை நாங்கள் பேச வைக்கிறோம். அவங்களுக்கு வந்து மெயினாக அடிக்கடி மறக்கிற பண்பு அதிகமாக இருக்கும். மறப்பாங்க, மறந்துடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட கொஞ்ச நேரம் தான் மெமரி வைக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து கேட்க முடியாது, சவுண்ட்ஸ் எதுவுமே அவங்களால கேட்க முடியாததுனால எந்த நினைவுகளும் அவங்களுக்கு டெபாசிட் மூளை பண்ணிக்காது. அதனால வந்து இமீடியட்டாக அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் இமீடியட்டாக மறந்துடுவாங்க, குயிக்காக மறந்துடுவாங்க. நம்மளை போல் நினைவு சொல்லி வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேச முடியாதால பேச்சும் பயன்படுத்த முடியாது. அதனால வந்து சீக்கிரமாக அவங்க வந்து மறக்கிற பண்பு இருக்கிறது. எப்பயுமே அவங்க வந்து எமோஷ்னலாக இருப்பாங்க. எனி டைமு நல்லா ஸ்மைலோட இருந்தால் நல்லா ஸ்மைலாக இருப்பாங்க. நம்ம வந்து கோவமாக ஆங்கிரியாக இருந்தோம்னா ஏதோ நம்மளது இது அவங்க கஷ்டமாக பார்க்குறாங்க, கோவமாக இருக்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. வேறு அவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய கோவங்கள் வரும். அது வந்து நம்ம ஸ்மைலில் அது வந்து அன்பாக பார்த்துக்கணும், நல்லா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சரி பண்ணிடலாம். பெரும்பாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாலும் உடனே ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. ஓப்பன் டைப் அவங்க. எப்பயுமே நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தப்பு சைட்டோட மறைச்சிக்கிட்டு நம்ம பேசுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக மிஸ்டேக்னு ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாடம் எடுக்கும்போது ஏதாவது போர்டில் தப்பு பண்ணிட்டேன்னா என் நேம் வச்சு சுரேஷ் இது வந்து தப்பாக இருக்குது, இது பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. அதை நாங்கள் வந்து சரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சில டீச்சர்ஸுக்கு வந்து இது நீ என்ன சொல்கிறது அப்படின்னு அடக்குமுறையில் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கரெக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மறக்கிற பண்பு இருக்கும், நல்ல அன்பாக இருப்பாங்க. அன்பு நம்ம செலுத்து நல்ல அன்பாக இருப்பாங்க. கோவப்பட்டால் நம்ம கோவம் பெரும்பாலும் படக்கூடாது.
உள்ளே அவங்க எமோஷனல் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கோவம் உள்ள புகைச்சோம். நம்ம வந்து வெளியே காட்டுவோம் பேசி, அவங்களால பேச முடியாதனால மனசுக்குள்ளேயே புகைச்சிட்டு அப்படியே சீக்கிரமாக வெடிக்கிற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. அதான் அவங்க ஹை லெவல் ஆங்கிரி. அது கண்டிப்பாக அவங்க டேலண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து விஷுவலே பார்க்கறதுனால அவங்க டிராயிங் சூப்பராக பண்ணாங்க. டிராயிங் எந்த டயக்ராம்னாலும் அக்யூரேட்டாக பண்ணுவாங்க. ஒரு அனிமல்ஸ்னாலும் பிக்சர்னாலும் கலர்ஸு ஸ்பாட்ஸு பக்கம் நம்மளால் அதுமாரி செய்ய முடியும். சூப்பராக அவங்க வந்து எங்கெங்கே ஸ்பாட்ஸ் வைக்கணும், எந்தெந்த கலர் கொடுக்கணும், எந்தெந்த டிராயிங் வரையணும், எந்தெந்த இடத்துல கோடு போடணும், எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும், எல்லாம் அக்யூரேட்டாக விஷுவலாக அவங்க பார்க்கறதுனால எல்லாமே நல்லா அந்த கலர்ஸ் ஃபுல்லும் சரி டயக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க டயக்ராமில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி ஒரு பிளைண்ட் வந்து கேட்டு கேட்டு பாட்டு நல்லா பாடுறாரோ அது போல் இவங்க பார்த்து 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 காது கேட்கறதுனால விஷுவலாக எல்லா கலர்ஸும் எதுக்கு பொருந்துன்னு அவங்க காம்பினேஷன் பண்ணி நல்லா செய்வாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து பேச பயிற்சி, இப்போ தே ஆர் நாட் அனிமல்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டு, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து பேசு பயிற்சி கொடுக்கணும்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. பெரும்பாலும் ஓரல் ஆரல், அதாவது லிப் டு லிப்பு மூலியம் பேச வைப்பேன். உதாரணத்துக்கு அம்மா அப்படின்னா சைலண்ட்டாக சொல்லணும்னா அம்மான்னு சொல்லுவாங்க. அப்பா சைன் பண்ணி அப்பா அப்படின்னா அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க. தம்பி அப்படின்னா அவங்க தம்பின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாடம் எடுக்கும்போது டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நாங்கள் அந்த சைன் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். ஆனால் சைன் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக லிப் டு லிப் ஃபேஸில் பேசுவோம். கண்ணால் நாங்கள் அந்த மெத்தடில் கண்ணாலே பேசுவோம். அவங்களுக்கு அந்த லிப்பு கண்ணு ஃபேஸ் அந்த முகபாவனை, லிப் ரீடிங் முகபாவனை, இந்த கண்ணு இந்த அசைவில் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. சிக்கலான ஒரு இது இருக்கும்போது சைன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ அறிவியல் பாடம் எடுக்கும்போது வந்து சயின்ஸில் வந்து டிஃபிகல்ட் ஏதாவது சொல்ல முடியலன்னா எங்களால் இந்த சைன் லாங்குவேஜ் நாங்கள் பண்ணுவோம். பெரும்பாலும் இவங்களுக்கு விஷுவலாக காட்டி தான் பெரும்பாலும் பாடம் எடுப்போம். விஷுவலாக காட்டுன்னா சார்ட்ஸு, மாடல்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, உண்மை நகல்கள், இதெல்லாம் வந்து எல்லாம் டயக்ராமேட்டிக்காக எல்லாமே கரும்பலைகள் கூட எழுதி தான் எல்லாமே விஷுவலாக எல்லாம் பார்த்து பார்த்து தான் அவங்க படிக்கிறதுனால எல்லாமே விஷுவலாக நடத்தி தான் நாங்கள் பாடம் அவங்களுக்கு எடுப்போம். அதை புரிஞ்சுப்பாங்க வேகமாக. வாயில் சொல்லலாம் அவங்களுக்கு அதிகமாக புரியாது. வாயில் சொல்கிற அளவுக்கு புரிஞ்சிக்காத தன்மையில் சார்ட்ஸு இதெல்லாம் பண்ணி அவங்க நல்லா அதை கற்பிப்பாங்க. பெரும்பாலும் இவங்க கிளாஸ் ரூம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பெரும்பாலும் ரவுண்ட் டேபிள், நம்ம சாதாரண ஒரு டேபிள் உட்காந்து பண்ணுவோம். அவங்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கு நேரம் டீச்சர் வந்து ஒரு ரவுண்ட் ஸ்கொயரில் உட்காருவார். எல்லார் ஃபேஸ் தெரியாப்புல டீச்சருடைய மவுத்தும் அவங்க மவுத்தும் சேம் ஆங்கிள் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம பாடம் எடுக்கும்போது அந்த வாய் பார்த்து கண்டுபிடிக்கிறதுனால எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க. நார்மல் ஸ்டூடெண்ட்டை வந்து டீச்சிங் பண்ணும்போது எல்லா டீச்சரும் போர்டு பக்கமும் நின்றுட்டு தான் பாடம் எடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் உட்காந்து நேரமிலே ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க ஃபேஸும் நம்ம ஃபேஸும் ஒரே ஆங்கிள் இருந்து தான் நம்ம பாடம் எடுக்க முடியும். முடியாத தரமில்ல வந்து பாடம் என்ன வரைகிறது தான் ஏந்து அந்த போர்டு பக்கம் போவோம். போர்டு பக்கம் போனாலும் சைடில் நின்று தான் அவங்களுக்கு தெரியறப்பல எந்த வரைஞ்சி பாகம்லாம் குறித்து நாங்கள் காட்டுவோம். பெரும்பாலும் ஃபேமிலியில் இவங்க வந்து இன்டராக்ஷனே இல்லை சுத்தமாக. ஏன்னா இவங்க வந்து பெரும்பாலும் இந்த டிசபிலிட்டி குழந்தை பிறந்தவ பேரண்ட்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஒரு சமூகத்தில் ஒதுக்குறாப்புல இப்போ ஃபேமிலியில் அவங்கள ஒதுக்குறாரு. அதனால் வந்து இவங்க வந்து அந்த குழந்தைங்களை நெக்லெக்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் அந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் பண்ணுறதில்ல. இவங்க சொல்கிறது அந்த குழந்தைக்கு புரியாது, அந்த குழந்தை சொல்கிறது இவங்களுக்கு புரியாது. எதுவுமே ரெண்டு இதுவும் புரியாதனால அவங்க வந்து இங்கே தான் கொண்டு வராங்க, ஸ்பெஷல் டீச்சராக தான் கொண்டு வராங்க. நாங்கள் தான் அதனுடைய சீர்திருத்தங்களை சொல்லி என்ன விஷயம்னு கேட்டு பர்சனல் ஏஜென்சிலேருந்து ஒழுக்கம் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பேரண்ட்டை விட டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு மெயின் பேரண்ட்டு போல். டீச்சர் வந்து பேரண்ட்டாகவும் இருக்கணும், டீச்சராகவும் இருக்கணும், ஆஸ் எ ஃப்ரெண்டாகவும் இருக்கணும். இந்த 4 வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க முடிஞ்ச அளவுக்கு கல்வி நாங்கள் கொடுக்குறோம். அவங்க சாதமாக குழந்தைங்க வந்து இந்த குழந்தைங்க வந்து ஊனத்தில் முதல் ஊனம் தான். நம்ம பிளைண்டுன்னு எல்லாம் நினச்சிட்டு பிளைண்டு பார்த்தா நம்ம பரிதாபப்படும். ஆனால் இந்த ஊமை பசங்க தான் அந்த டிசபிலிட்டிலே நம்பர் 1 டிசபிலிட்டி. அது வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது அந்த டிசபிலிட்டி. குழந்தைங்கிறது உதாரணத்துக்கு வந்து அந்த குழந்தைங்க ஏறங்கடி மாட்டலன்னா உங்களுக்கு வந்து நார்மல் குழந்தை போல் அதை பார்ப்பீங்க. அந்த நார்மல் குழந்தை நம்மளே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். குழந்தைலாம் சரி கேர்ள்ஸ்லாம் சரி நம்ம என்ன நினைப்போம், நம்மளை பார்த்து சிரிக்குது, நம்மளை பார்த்து பேசுது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேசுறது அதுக்கு ஒன்றும் கேட்காது. ஆனால் அந்த முகபாவனை வச்சு ஏதோ அது யோசிக்கும். கரெக்டாக அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும், இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. நம்மளே முகத்தை அதிகமாக பார்க்கும்போது ஒரு 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 பெண்ணோ ஒரு ஆணோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஏன் பேர் என்று சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து பெரும்பாலும் எமோஷனலாக இருப்பாங்க எனி டைமும். ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நம்மள எதுவுமே நடத்த முடியல, எதை நம்மளால பார்க்க முடியல, நம்ம எதாவது கேட்க முடியல, எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளால பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க. அந்த டைமில் வந்து எப்பயுமே இவங்க வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு காது கேட்காது, நம்ம ஒரு ஊனம், நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க, பாட்டு நல்லா கேட்க முடியல, ஏதாவது ஒரு எமோஷனலாக கோவமாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம அன்பான முறையில் அணுகி என்னென்ன அவங்களுக்கு பிரச்சனை நம்ம கேட்டு, அதுவும் ஒரு ஸ்பெஷல் டீச்சராக இருந்தால் அதை செய்ய முடியும். ஸ்பெஷல் டிப்ளமோ படிச்சுக்க முடியுதா, அது வந்து காது கேளாத பட்டய பயிற்சி படிச்சுங்களால தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். எல்லாமே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்க சைன் லாங்குவேஜ் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. ஓரளவுக்கு அவங்க கேட்டு நம்ம லாங்குவேஜுக்கு வர வச்சு அவங்கள சொல்ல வச்சு நம்ம புரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. இந்த சமூகத்திலே வந்து முதல் வந்து டிசபிலிட்டி அவங்க தான். அந்த குழந்தைங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் தயவுசெய்து வந்து இந்த அட்மிஷனை வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் முதல்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியலனா கூட அவங்களுக்கு மெதுவாக பேசணும். நீங்கள் அவங்ககிட்ட மெதுவாக பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க. கையில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு உதாரணம் வீடுன்னு சொன்னீங்கன்னா கூட இது சாதாரண வீடு போல காட்டினா அவங்க புரிஞ்சுப்பாங்க. எதையுமே அவங்ககிட்ட வேகமாக பேசாத, மெதுவாக சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அவங்க. நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு வந்து நல்ல சிரிப்பு முகத்தோட சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த விஷயத்துலையுமே. அவங்ககிட்ட தயவுசெய்து கோவத்தை மட்டும் பட்டுறாதீங்க. கோவப்பட்டானா வேறு மாதிரி ஏதாவது நினச்சிப்பா, அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும்.